ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்றத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பிகாஸ் நீங்கள் தம்ப்லைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கீங்க, கரெக்டாக? தம்ப்லைனில் நான் ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்றத வீடியோவில் நான் போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் வர ஃபர்ஸ்ட் தாட் என்ன? பார்ட்டிஸ், லீடர், ஸ்பீச்சஸ், தென் பாலிசிஸ். இதெல்லாம் உங்கள் மைண்டில் வர ஒரு ஃபர்ஸ்ட் தாட். பட் பாலிடிக்ஸ்னால் இதுதானா? நோ. அப்போ பாலிடிக்ஸ்னா என்ன? கண்ட்ரோலிங் ஆஃப் மைண்ட். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். நீங்கள் பார்க்குறது ரேலிஸ், கேட்குறது ஸ்பீச்சஸ், பட் சைலண்ட்டாக உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் பாலிடிக்ஸ். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் வர ஃபர்ஸ்ட் தாட் என்ன? 2 பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏஐஏடிஎம்கே, கரெக்டா? இது இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக பில்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு சிஸ்டம். அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு மைண்டில் வர ரெண்டே விஷயம், ஒன்று இவங்க, இன்னொன்று இவங்க. இதை அவங்க காலங்காலமாக உருவாக்கி வச்சிருக்க ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இப்போ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ப்ராமிசஸா? நோ. பாலிசிஸ்? நோ. ப்ரிடிக்டபிலிட்டி. மக்கள் எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ப்ரிடிக்டபிலிட்டி இவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பாலிடிக்ஸில் ஒரு டேஞ்சரஸான ஒரு மொமெண்ட் இருக்கு. என்னன்னா, இஃப் திஸ் பேட்டர்ன் பிரேக்ஸ், இந்த இடத்துல தான் விஜய் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீச், க்ரௌட், சப்போர்ட், இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. பட் டீப்பராக பார்த்தோன்னா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னன்னா, he is not asking for belief, he is creating doubts. பட் சிஸ்டம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இதுதான் வரப்போகுது. பார்ட்ஸ் செட் ஆயிடுச்சு, எலெக்ஷன் வந்தால் ஓட் பண்ண போகிறோம், சிஸ்டம் கிளியராக இருக்கு அப்படின்னு பீப்புள் திங்க் பண்ண. பட் தேர்டாக ஒரு தாட் வந்துச்சுன்னா, வை திஸ் டூ அப்படின்ற கொஷின் வந்துச்சுன்னா, இதை தான் விஜய் கேட்க. இந்த தேர்ட் தாட் வந்துச்சுன்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக பில்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு மென்டல் ஸ்ட்ரக்சர் கிராக் ஆகும். ஸோ தட் நெரேட்டிவ்ஸ் சேஞ்ச் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க? நீ ஆக்டர் தானே, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சோர்ஸ் இல்லை, கிரவுண்ட் இல்லை, உனக்கு பாலிடிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு புல் டவுன் பண்ணுவாங்க. இது அப்படியே பார்த்தா ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி இருக்கும். பட் டீப்பர் டவுனாக பார்த்தோன்னா நம்ம மைண்டில் ஒரு லிமிட்டை செட் பண்ணுறாங்க. இவனுக்கு இவ்வளோதான் தெரியும், ஆக்டிங் தான் தெரியும், பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸு இல்லை, ரூல் பண்ண வச்சிங்கன்னா உங்களை பாதிலே விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு ஒரு லிமிட்டை மக்கள் மைண்டில் செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு டவுட் க்ரியேட் ஆகும், ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகும். ஒன்ஸ் உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, இவருக்கு இவ்வளோதான் தெரியும், இவர் எதுவும் பண்ண மாட்டாரு, உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா மக்கள் திங்க் பண்ண மாட்டாங்க. விஜய் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்கிற ஒரு விஷயத்த எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு யாரும் ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜய்க்கு ஏன் ஓட் பண்ணக்கூடாதுன்னா, அவருக்கு சோர்ஸ் இல்லை. உங்களுக்காக செய்யாமல் உங்களை நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஃபியர் கிரியேட் பண்ணி மக்களை நம்ப வைக்கிறாங்க. பட் இங்கே தான் ரிவர்ஸ் சைக்காலஜி ஒர்க் ஆகும். ஒருத்தனை நீ வீக்குன்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு டவுட் வரும். பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் மக்கள் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கான ரீசன் என்ன? வீக்கான ஒரு பர்சனுக்கு ஏன் இவ்வளோ எஃபர்ட் அப்படின்னு கொஸ்டின் பண்ண. ஃபியர் சப்டலாக இன்க்ரீஸ் ஆகும், ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இவங்க என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, சேஃபான டிசிஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்களை புஷ் பண்ணுவாங்க. அதர் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? நாய்ஸஸை கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் சேம் தான், யார் வந்தாலும் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா, இது ஹோப்பை கொல்லும். ஹோப் இல்லைன்னா மக்கள் திங்க் பண்ண மாட்டாங்க.
ஃபியர் கிரியேட் ஆகிடும். ஹோப் இல்லைன்னா ஃபியர் கிரியேட் ஆகிடும். ஃபியர் வந்துச்சுன்னா மக்கள் திங்க் பண்ண மாட்டாங்க, டிஃபால்ட் மோடுக்கு போயிடுவாங்க. டிஃபால்ட் மோடு என்ன? இந்த 2 பேர் தான் அப்படின்ற ஒரு டிஃபால்ட் மோடுக்கு போயிடுவாங்க. பட் விஜய் சப்டலா சொல்ற ஒரு விஷயம் என்ன, நம்புங்கன்னு கேட்கல. இஸ் கிரியேட்டிங் டவுட்ஸ், இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின், மக்களை திங்க் பண்ண வைக்கிறார். தான் ரியல் டிஸ்ரப்ஷன். கேஷ் பாலிடிக்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஃப்ரீபீஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதுக்கு கீழே என்ன நடக்குது அப்படின்னா எமோஷ்னல் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்படின்னா என்னன்னா, கேஷ் கொடுத்தா கில்ட் வரும், ஃப்ரீபீஸ் கொடுத்தா கிராட்டிடியூட் வரும், ஃபியர் கொடுத்தா ஒபீடியன்ஸ் கிடைக்கும். அதுதான் ப்ராப்ளம். எனக்கு ஓட் பண்ணுங்க ஒரு கேஷ் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பீப்புள்ஸ் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கேஷை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோமோ ஓட் பண்ணாமன்னு ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகி அந்த பார்ட்டிஸ்க்கு ஓட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீபீஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கிராட்டிடியூட் வரும். நமக்காக இவ்வளோ பண்ணி அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் வந்து கிரியேட் ஆகும். ஃபியர் கொடுத்தா இவன் பண்ண மாட்டான், என்ன நம்புங்க. ஃபியர் கிரியேட் பண்ணால் ஒபீடியன்ட் ஆயிடுவாங்க. ஆல்டர் திங்கிங்ஸ் வராது. சேம் திங்கிங், சேம் பேட்டர்ன். இந்த சிஸ்டம் உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும். பட் ஃபைனல் டிசிஷன் இஸ் யோர்ஸ். அதனால தான் இவங்க மக்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரூமர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, ஹாஃப் ட்ரூத்தை கிரியேட் பண்ணுவாங்க, நெரேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கன்ஃபியூஷனுக்கு எல்லாம் கிளாரிட்டி கொடுக்கலாம். பட் கிளாரிட்டி வெளியில இருந்து வர்றது இல்லை, உள்ளுக்குள்ள இருந்து வர ஒரு விஷயம். விஜயோட இம்பேக்டே இதுதான். அவரு என்னை நம்புன்னு சொல்ல மாட்டார், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பார், உங்களை திங்க் பண்ண வைப்பார். அதுதான் அவர் பண்ற ஒரு விஷயம். இந்த டைம்ல டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, ஏஐஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு 2 செகண்ட் பாஸ் ஆவாங்க. அந்த பாஸ் தான் டேஞ்சரஸான ஒரு விஷயம். சிஸ்டம்க்கு ஹேபிட் பிரேக் ஆகும், ஃபியர்ஸ் வீக்கெண்ட் ஆகும், சாய்ஸஸ் ஓப்பன் ஆகும். பாலிடிக்ஸில் எல்லாரும் பவரை தேடுவாங்க, ஒரு சிலர் தான் பீப்புளை அவேக்கன் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி பீப்புள்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மே ஆர் மே நாட், பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம். பட் இவர் வந்தாலே கேம் சேஞ்ச் ஆகிடும், கேம் மாறிடும்னு ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறாருல்ல, அதுதான் இம்பேக்ட். பாலிடிக்ஸில் மேனிப்புலேஷன்ஸ் இருக்கும், பட் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி பீப்புள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மேனிப்புலேட் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ கேள்வி சிம்பிள், நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்கன்னு இல்லை, நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்கன்னு தான் கொஷின். இப்போ உங்களோட சாய்ஸ் உங்ககிட்ட இருந்து வருதா இல்லை வேற யாராச்சும் கிரியேட் பண்ணுறாங்களா? கொஷின்ஸ் இருக்கு, ஆன்சர் பண்ணிடுங்க. டாபிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணி. பாய்.